ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ஒரு கோம்போ தான் பார்க்க போகிறோம். அதாவது வாழைத்தண்டு கூட்டும் மோர் கூட்டும், அப்புறமா அந்த வாழைத்தண்டை பயத்தம்பருப்பு போட்டு தேங்காய் போட்ட கறியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டை நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி மோரில் நறுக்கி எடுத்து போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம முதல்ல வாழைத்தண்டு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெயில் நம்ம விட்டு பண்ணினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. அதாவது இதை பச்சை மிளகாய் நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா வாழைத்தண்டு காரம் நமக்கு அதிகம் தாங்காது. அதனால் காரம் நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும். அப்புறம் பயத்தம்பருப்பு 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் நம்ம போட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் நம்ம போட்டாச்சு. எல்லாம் நல்லா வெடிச்செடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை நம்ம அதில் போட்டாச்சு. அப்புறமா இந்த ஊற வச்சுருக்கிற பயத்தம்பருப்பு அதை தண்ணியோடைய அதை அப்படியே போட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் தேவையான உப்பும் நம்ம இதில் போட்டாச்சு. இது நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தட்டை போட்டு லைட்டாக மூடி வச்சுருவோம். நம்ம ரொம்ப சிம்மிலேயே நம்ம வச்சுருவோம். அது கொஞ்சம் நேரம் அது வெந்துட்டுருக்கட்டும். மூடி வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காயும் துருவி ரெடியாக நம்ம வச்சுருக்கேன். ஜீரகம் நம்ம முன்னாடியே தாளிப்பில் போட்டதுனால இப்போ போட்டு அரைக்கணும்னு இல்லை. அப்போ தாளிப்பில் போடலைன்னா நம்ம ஜீரகம் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிடலாம். இந்த பக்கம் குக்கரில் பாக்கி வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் வரும்படியாக நம்ம அதை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுப்போம். அது அங்கே வேகிறதுக்குள்ளே நமக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு. எதுக்குன்னா சேர்ந்த மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக அரிசி மாவு. அப்புறமா இதை நம்ம கொஞ்சமாக தயிர் விட்டு ஒரு கரண்டி தயிர் விட்டு அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்க போகிறோம். நம்ம ஒயிட் பம்ப்கின் கூட்டு பண்ணுவோம் இல்லையா, மோர் கூட்டு, அதே சேம் மெத்தேடு தான் இதுவும். நம்ம இப்போ இது தொடர்ந்து பார்ப்போம். நல்லா வெந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வெந்தாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்தாச்சுன்னா நம்ம வாழைத்தண்டு, பயத்தம்பருப்பு, தேங்காய் போட்ட கறி, ஹெல்த்தியான கறி தயாராகிடுது. இது நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கும்போது நம்ம ஜஸ்ட்டு ஒன்று திறந்து பார்க்கணும், தண்ணி இன்னும் இருக்கா, தண்ணி தீர்ந்து போயிட்டாங்க. அப்படி போச்சுன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி அப்பப்போ தெளித்து கொடுத்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடுது. வாழைத்தண்டு நல்லா வெந்தாச்சு. கொஞ்சோண்டு நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். தேவையான உப்பு நம்ம போட்டுருவோம். இதில் தேங்காய், தயிர், பச்சை மிளகாய், ஜீரகம், 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த கலவையை எடுத்து நம்ம இந்த வாழைத்தண்டில் போட்டுற வேண்டியதான். இந்த தேங்காய் கலவை அதில் விட்டுட்டு அப்புறமா அது ஒரு கொதி வந்தாச்சு. தயிர் விட்டுருக்கோம்னால நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கூட்டு வாழைத்தண்டு, ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு மோர் கூட்டு தயாராகிடுது. இனி அடுத்தது நம்ம தேங்காய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சுன்னா தயாராகிடும். இதுவும் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு கொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். தாளிப்பு தயாராகிடுது. இது நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். ஹெல்த்தியான ஒரு கோம்போ தயாராகிடுது. வாழைத்தண்டு, பயத்தம்பருப்பு, தேங்காய் போட்ட கறியும் வாழைத்தண்டு மோர் கூட்டும் தயாராகிடுது.
இது ரொம்ப வாழைத்தண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து நமக்கு வந்து சாதம் சூடான சாதத்தில் ஏதாவது பொடி ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு பொடியோ கறிவேப்பிலை பொடியோ அதை போட்டுட்டு அதை பிசைஞ்சிட்டு இதை தொட்டுக்கிறதுக்கு அந்த கூட்டும் இந்த கறியும் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ஒரு நாள் வந்து லஞ்சு வந்து நமக்கு வந்து சரியாக போயிடும். அது வந்து இந்த கோம்பு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.